எல்லாருக்கும் வணக்கங்க. நம்மளோட சபா ஹெர்ப்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மழைக்காலத்துக்கு நம்மளோட வீட்டு தோட்டத்தை சுற்றி செடி கொடிகள்லாம் எப்படி இருக்குன்னு ஒரு சின்ன விசிட் போயிட்டுருக்கோம். வாங்க பார்ப்போம். மாம்பழ சீசனில் சாப்பிட்டு போட்ட மாங்கொட்டை அதான் முளைச்சி வந்திருக்கு. இதை எடுத்து நடலாமா இல்லை பிடுங்கி போட்டலாமான்ற யோசனையிலே அப்படியே விட்டுட்டோம். பக்கத்தில் பார்த்தோம்னாக்க நாவல் பழ சீசனில் நாவல் பழம் சாப்பிட்டு போட்ட அந்த கொட்டை அதான் முளைச்சிருக்கு. அதுக்கு பக்கத்தில் பாருங்களேன், வாழை மரத்தில் என்ன கொடி ஏறி இருக்குன்னு. பாகற்காய் கொடிங்க. இது நாங்கள் நட்டெல்லாம் வைக்கல, நாங்கள் நட்டு வைக்கிறதெல்லாம் ஒழுங்காக வரமாட்டேங்குது. தூக்கி போடுறது தானாக முளைச்சி வந்துடுது. அது நல்லா முளைச்சி நல்லா காய் வச்சுருக்கு. அதுக்கடுத்து பாருங்களேன், காலையில் எந்திரிச்சதையுமே நம்ம பார்க்குறக்கு மனசுக்கு ரொம்ப அமைதியாக ஒரு புத்துணர்ச்சியோடு இருக்கணும்னாக்கும் பூச்செடி வீட்டில் எந்தெந்த இடத்துல எல்லாம் உங்களுக்கு பூச்செடி வளர்க்க முடியுதோ அந்த இடத்துல எல்லாம் பூச்செடிகளை நட்டு வளர்த்துருங்க. மனசுக்கு ரொம்ப அமைதியாக இருக்குது. எவ்வளோ பிரச்சனைகள் இருந்தாலும் கவலைகள் இருந்தாலும் அதெல்லாம் மறக்கிறதுக்கு ஒரு மாமருந்தாக இருக்கக்கூடியது இந்த பூக்களோட புத்துணர்ச்சியும் புன்னகையும் தான். நம்ம வீட்டை சுற்றி செடி கொடிகள், பூ மரங்கள், பூச்செடிகள் இதெல்லாமே தொடர்ச்சியாக இருக்கும். அதை காலையில் எந்திரிச்சு ஒரு தடவை பார்த்துருவோம். இதுதான் எங்களோட தியானம். நம்ம என்ன தான் தண்ணி ஊற்றி வளர்த்தாலும் அவ்வளோ ஆரோக்கியமாக செடி வளராது. இயற்கையான நைட்ரஜனோட மழை பெய்யும் போது அந்த மழை தண்ணியை எடுத்துக்கிட்டு அந்த செடிகள்லாம் ரொம்ப வீரியமாக வளரும். அதை பார்க்கும்போதே ஒரு கண்கொள்ளா காட்சியாக இருக்கும். நீங்கள் பார்த்தவங்களுக்கு அதை உணர முடியும். இது மொட்டை மாடியில் இருக்க தண்ணி தொட்டிங்க. அந்த தண்ணி தொட்டி ஓவர்ஃபுல் ஆயிடுச்சுனாக்கும் கீழே தண்ணி வேஸ்ட்டாக போகக்கூடாதுன்றக்கா வாழைக்கன்று நட்டுருக்கோம். அதுக்கு பக்கத்தில் வல்லாரக்கீரை, புதினா, மல்லிகைப்பூ செடின்னு எதையோ நட்டு வச்சுருக்கோம். ஆனால் எல்லாத்தையும் இந்த வல்லாரக்கீரை சாப்பிட்ருச்சு. புதினாவெல்லாம் போட்டு அமுக்கி அந்த இடத்தவே ஆக்கிரமிச்சிட்டு ரொம்ப வீரியமாக வளர்ந்துட்டுருக்கு. இது நாட்டு வல்லாரையா என்னன்னு கூட எங்களுக்கு தெரியல. இது நாட்டு வல்லாரை இல்லைன்னு சொன்னாங்க. சரி, ஏதோ ஒன்றுமில்லாததுக்கு இதாவது இருக்கட்டும் அப்படின்றக்காக இப்போதைக்கு நட்டு வச்சுருக்கோம். எங்கள் தோட்டம் முன்னுக்கு எப்போதுமே பிருந்தாவனம் மாதிரி இருக்கும். எல்லா வகையான பூச்செடிகளும் இருக்கும். அதனோட நினைவாக தான் சின்ன சின்ன பூச்செடிகள் 1-2 வச்சுருக்கோம். அந்த மல்லிகைப்பூவெல்லாம் பூப்பனா அப்படின்ற பிடிவாதத்தோட 1-2 பூ மட்டும் பூத்துக்கிட்டு இருக்கு. இன்னும் அதிகமாக பூவல்ல. இது சிறியானங்கை, மருத்துவ குணத்துக்காக அதை நட்டு வச்சுருக்கோம். பக்கத்தில் இருக்கிறது முடி வளர்ச்சிக்காக கேசவர்த்தினி. நாங்கள் நட்டு வச்சதெல்லாம் காஞ்சு போச்சு. இது தானாக வளர்ந்து ஆரோக்கியமாக இருக்குது. இது வாழைத்தாருங்க. அந்த தண்ணி ஓவர்ஃப்ளாகி வர்ற இடத்துல வாழை மரம், தென்னை மரமெல்லாம் நட்டு வச்சுருக்கோம். தண்ணி எப்படியும் வீணாக்கக்கூடாது அப்படிங்கிறதுல நாங்கள் உறுதியாக இருக்கோம். இதுதான் எங்கள் வீட்டு செல்லக்குட்டி ஜேம்ஸ். ஒரு சண்டையெல்லாம் போட்டு ஒரு கொம்பை உடச்சிட்டு ஒரு கொம்போட வீரியமாக நிற்கிறாரு. ஏதாவது வாழைப்பழம் தருவாங்களா, சாப்பிடலாமா அப்படின்ட்டு. வீட்டு தோட்டத்துக்கு தேவையான காய்கறிகள்லாம் நானும் ஆடி மாதத்துலேருந்து நட்டு வைக்கிறேங்க. ஒரு சில விதைகள் முளைக்குது, ஒரு சில விதைகள் முளைக்கல. நாட்டு விதைகள் ஒரு சில இடத்துல வாங்கினேன், பெரும்பாலும் முளைக்கல. 1-2 முளைச்சது காஞ்சு போச்சு. இது ஏதோ தற்காலிகமாக 2 விதை வாங்கி நட்டேன். சுரக்காய் செடி நல்லா வந்திருக்கு. அது காய்க்கும் போது அதை ஒரு வீடியோவை போடுவோம். இது நம்ம ஹெர்பல் டீக்காக போட்டிருக்க செம்பருத்தி பூவு, சங்குப்பூ எல்லாமே நல்லா பூத்துருக்கு. பொங்கல் அப்போ சாப்பிட்டுட்டு தூக்கி போட்ட கரும்பு அப்பா எடுத்து நட்டு வச்சார். ஒரே ஒரு இனுக்கு தான் நட்டு வச்சாங்க. அது 4-5 தூர் வெடிச்சிருக்கு. நம்ம ஜேம்ஸுக்கு எப்பயுமே தட்டாங்காய் பிடிங்கி திங்கிறது, நம்ம செம்பருத்தி பூச்செடியை கடிக்கிறது, இதுதான் அவனுக்கு வேலை. எந்த புல்லை சாப்பிடணுமோ அதை விட்டுட்டு மீதி எதெல்லாம் நமக்கு தேவையோ அதையாக தான் அவன் தேடி தேடி தும்பான். மற்ற பூச்செடிகள் நடுறதுக்கு உங்களுக்கு இடம் இல்லைன்னா கூட செம்பருத்தி செடி நடலாம், சாமி கும்பிட்றதுக்கு பயன்படும். இது எள்ளு செடிங்க. போன பட்டத்துக்கு எள்ளு விதைச்சிருந்தோம். அந்த காட்டில் 1-2 தப்பி தவறி விழுந்திருக்குது, முளைச்சிருக்கு. இந்த தடவை தட்டாம்பயிர் எல்லாமே உரப்பயிருக்காக தான் போட்டிருக்கோம். ஏதாவது காய்கள் காய்ச்சுனா பிடுங்கி சாப்பிடுவோம், காய்க்கலைன்னா அப்படியே மடித்து உழுதுருவோம் அப்படிங்கிற ஐடியாவில் தான் போட்டிருக்கோம். எள்ளு செடிகள் நம்ம விதைக்கும் போது எப்படி வருமோ அதே மாதிரி நல்ல ஆரோக்கியத்தோடு வந்திருக்கு. அந்த எள்ளு வயல் பூக்கும்போது ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும். அதை பார்த்தோம்னா தெரியுது. 1-2 செடிகளே இருக்குது. இதுவே இவ்வளோ அழகாக இருக்குது. இதே அந்த வயலோடு பூக்கும்போது பார்த்தோம்னா சொர்க்கம் மாதிரி இருக்குங்க. அவ்வளோ அழகாக இருக்கும் அதை பார்க்கும்போது. 1-2 காய் வச்சுருக்கு, 1-2 பூ வச்சுருக்கு. இதெல்லாமே ஆனால் மடித்து உழுதுறதெல்லாம் தானாக வளரக்கூடியது. இந்த சொரக்காய் செடியோட இலைகள்லாம் ரொம்ப பெருசாக இருக்குது. இது உண்மையாகவே சொரக்காய் செடியா இல்லை பரங்கி செடியான்னு கூட எனக்கு தெரியலை. ஏன்னா நானும் அந்த குழியில் நிறையா விதைகளை நட்டு வச்சுட்டேன். ஒரு சில விதைகள் முளைக்குது, ஒரு சில விதைகள் முளைக்கல. பொன்னியம் கரைசல் சில நேரங்களில் அடித்தேன், சில நேரங்கள் மஞ்சளை கரைச்சி கூட அடித்தேன். அந்த அவரை செடியெல்லாம் நம்மளை நல்லாவே ஏமாத்திருச்சு. நம்ம வீடியோ எடுக்கிறோம், நம்மளவே வீடியோ எடுத்துருவாங்களோன்னு வெக்கப்பட்டுட்டு கோழியெல்லாம் குஞ்சு கூட்டிகிட்டு ஓடிட்டுருக்கு. இது தாங்க வெள்ளை இருக்கலை. நம்ம தோட்டத்தில் வெள்ளை இருக்கலை செடி அதான் முளைச்சிருந்துச்சி. இது சங்குப்பூ செடி. 5 அடுக்கு இருக்குங்க. நம்ம இயற்கை தரையில் நட்டு வச்சுருக்க இடத்துலலாம் 5 அடுக்கு இருக்குது. வீட்டுக்கு பக்கத்தில் அல்லது தொட்டியில் நட்டோம்னா ஒரே அடுக்கு தான் இருக்குது. ஆனால் இது நட்டு 2-3 வருஷம் ஆகுங்க. முத நட்டது இப்போ வரைக்கும் நிறையா பூ பூத்துட்ருக்கு. என் மகனோட கைராசியாக என்னமோ தெரியல.
அவன் விளையாட்டுத்தனமாக நட்டு வச்சா இன்றைக்கி அதுவே ஒரு பிஸ்னஸ் மாதிரி ஆயிடுச்சு. இந்த பரபரப்பான உலகத்தில் எதுக்கு பின்னாடியே ஓடிக்கிட்டே இருக்க மாதிரி இருக்குது. மனசுக்கு கொஞ்சம் அமைதியாக இருக்கணும், புத்துணர்ச்சியாக இருக்கணும், ஒரு மெடிடேஷன் செய்யணும், தியானம் பண்ணதுக்கு சமமாக இருக்கணும் அப்படின்னம்னா நீங்களும் வீட்டு தோட்டம் பராமரிங்க. உங்களால் எந்த அளவுக்கு முடியுதோ அந்த அளவுக்கு செடி கொடிகளை நட்டு வைங்க. தரையில் இடம் இல்லைன்னா மாடி தோட்டத்தில் கூட நீங்கள் ஏதாவது மண் தொட்டி இல்லைனா பிளாஸ்டிக் ட்ரம்மில் மண் நிரப்பி கூட நீங்கள் செடி கொடிகளை நடலாம். அப்படி நட்டு நீங்கள் தண்ணி ஊற்றுறது அதனோட வளர்ச்சியை பார்க்கும்போதும் உங்கள் மனசுக்கு ரொம்ப அமைதியாக இனம் புரியாத ஒரு புத்துணர்ச்சி இருக்கும். அப்படி இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள்.